வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஸ்வயம் கோர்ஸோட ரிசல்ட்ஸ் வெளியேச்சு. இப்போ நீங்கள் ஜூலை பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2024 எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து வெளியேச்சு. இது எப்படி பார்க்குதுன்னு பார்க்கலாம். ஸ்வயம் வெப்சைட்குள்ளே போயிருங்க. போயிட்டு உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கங்க. நீங்கள் என்டிஏக்குள்ளேயும் போகலாம், பட் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டு உள்ளே போயிருங்க. உள்ளே போனோன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதில் ஆல் கோர்சஸ் அப்படிங்கிறதுல மை கோர்ஸ்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் காட்டும், ஒரு பெல் பட்டன் இருக்கும். அந்த பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆப்ஷன் காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்னு காட்டும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இது டேரெக்டாக உங்களுக்கு NTA வெப்சைட்டு கிரியேட் போகும். அங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் யுவர் ஸ்வயம் ரிசல்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிக்கும்போது உங்களோட பேஜுக்கு வந்துடும். அந்த பேஜில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், எக்ஸாம் அப்ளிகேஷன் நம்பர், இல்லாட்டி உங்கள் மெயில் ஐடி கொடுக்கலாம். நான் எக்ஸாம் அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்குறேன். அது கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்சாவை கொடுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் மெயில் ஐடி கொடுக்கலாம். நீங்கள் வந்து இப்போ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், அந்த கேப்சா கீழே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 டிஜிட் நம்பர் இருக்கும். அந்த 6 டிஜிட் நம்பரையும் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட்டில் உங்களோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் ஆயிரும். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஸோ இந்த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் எழுதிருக்காங்க. அதோட ஃபைனல் ஸ்கோர் வந்து கீழே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாமில் ஒரு மார்க்கு, செகண்ட் எக்ஸாமில் ஒரு மார்க் இருக்கும். இதில் உங்களோட மார்க் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அப்டைன்டு 100 மார்க்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். சேம் திங் உங்களுக்கு குமுலேட்டிவ் ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு ஃபர்தராக கொடுப்பாங்க. ஸோ இது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு இந்த ரிசல்ட்டோட குமுலேஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் அது வந்து மாறுபடியாகும். ஓகே, நம்ம PDF-ஆக சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸ்குள்ளேயும் போனீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்வயம் கோர்ஸில் ஒவ்வொரு கோர்ஸ்குள்ளேயும் போனீங்கன்னா அதிலே கீழே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு. இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஆல்ரெடி நீங்கள் எழுதியிருப்பீங்க டெஸ்ட்டு, அதெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு 30 மார்க்ஸ்க்கு வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 30 மார்க்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துருக்கணும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10 மார்க்ஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிற எக்ஸ்டர்னலில் வந்துட்டு 70க்கு யூ கெட் 30. அப்போ டோட்டலாக குமுலேட்டிவாக நீங்கள் வந்து 100க்கு 40 மார்க்ஸ் எடுத்தீங்க எலிஜிபிளாக இருக்கும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.